வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டைம் இதழின் 2026 முக்கியமான 100 நபர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர்கள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா டைம் இதழ் இந்த ஆண்டுடைய முக்கியமான 100 நபர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிற பட்டியலை வெளியிடுவாங்க. இந்த ஆண்டு அந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த 3 பேர் இடம்பெற்றிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா ரன்பீர் கபூர், அப்புறம் சுந்தர் பிச்சை, அப்புறம் விகாஸ் கண்ணா. இவங்க 3 பேரும். இதில் சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்கிறாரு. அப்புறம் விகாஸ் கண்ணா, இவர் ஒரு சமையல் கலையில் பெரிய ஒரு கலைஞராக இருக்கார். அடுத்தது ரன்பீர் கபூர், இவர் வந்து பாலிவுட், அதாவது இந்தி திரைப்படத்தில் நடிகராக நடிப்பவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இவர் வந்து இந்திய சினிமா அப்படிங்கிற பிரிவில் இவரை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இதை தவிர வேறு சில முக்கியமான நபர்கள் இவங்களையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய மத தலைவரான போப் 14ஆம் லியோ அவரையும் சேர்த்துருக்காங்க. அப்புறம் அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவரை சேர்த்துருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக இப்போது நிலவுக்கு சென்ற ஆஸ்ட்ரோனட்டான ரீட் வைஸ்மேன் அவரை சேர்த்துருக்காங்க. அப்புறம் இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாஹூ அவரையும் சேர்த்துருக்காங்க. அடுத்தது, அமராவதி குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டி தற்போது எங்கே அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட திறந்தநிலை குவாண்டம் தளமாக இது அமைத்திருக்காங்க. இதனால் என்ன பயன் அப்படின்னா, இதன் மூலமாக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குவாண்டம் தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்த முடியும். ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய யூபிஎஸ்சி ஐஏஎஸ் அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய பேர் இந்த முறை தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ புதிய பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கு பெண்களுக்கு இலவச கோச்சிங் நம்ம இன்ஸ்டியூட்டில் வழங்குகிறோம். கிருஷ்ணகிரியில் இருக்கிற ராஜீவ்காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் நம்ம இதை வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தது, 2026 கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் மகளிர் பிரிவில் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? இதற்கான ஆன்சர் ஆர் வைஷாலி. ஃபிடே அமைப்பு இந்த கேண்டிடேட்ஸ் போட்டியை நடத்துகிறாங்க. ஃபிடே அப்படிங்கிறது தான் உலக அளவில் செஸ் விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் போட்டியை நடத்துகிறாங்க. கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது உலக அளவில் ரொம்ப கஷ்டமான போட்டிகளில் அதுவும் ஒன்று. இப்போ அது நடைபெற்றிருக்கு. இதில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான ஆர் வைஷாலி இவங்க வந்து பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃபிடே கேண்டிடேட் செஸ் தொடரில் மகளிர் பிரிவில் பட்டம் வென்ற முதல் இந்தியரே இவங்க தான். இந்த போட்டி சைப்ரஸ் நாட்டில் பேயியா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றிருக்கு. அடுத்தது, போகேலா பைஷாக் 2026 எந்த மாநில புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு எப்படி சித்திரை 1 நம்ம இங்கே புத்தாண்டாக கொண்டாடுறோமோ அதே போல் அங்கே மேற்கு வங்காளம், இந்த பெங்காலி பகுதியெல்லாம் இருக்குல்ல, அங்கே பார்த்திங்கன்னா இதை புத்தாண்டாக கொண்டாடுறாங்க. அடுத்தது, ரொங்காலி பிஹு பொஹாக் பிஹு எந்த மாநில புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். பொஹாக் பிஹு அல்லது ரொங்காலி பிஹு இந்த ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் வேறு வேறு பெயர்களில் இருக்குது. அதாவது இதுக்கு இன்னொரு பேர் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, அஸ்ஸாமுடைய புத்தாண்டு. இதுவும் ஏப்ரல் 14ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நம்ம பொதுவாக ஸ்டாட்டிக் ஜிகே பற்றி படிக்கும்போது பிஹு அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்கிற நடனம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். அப்போது பிஹு இதை வைத்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பிஹு வருதில்ல இதில் கூட, அதனால் இது அஸ்ஸாமுடைய புத்தாண்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, இந்திய வணிக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அனந்த் ஸ்வரூப். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஃபிக்கி அப்படிங்கிற அமைப்பு, ஃபிக்கியுடைய விரிவாக்கம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். தமிழில் இந்திய வணிக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது. இது வந்து ஒரு தனியார் கூட்டமைப்பு. இப்போது நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களுக்குள்ளாடி இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உருவாக்கின ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஃபிக்கி அப்படிங்கிற அமைப்பு. 1927ஆம் ஆண்டு இதை உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இப்போ இதோடைய செக்ரட்டரி ஜெனரலாக அனந்த ஸ்வரூப் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதையும் பார்க்கலாம். எக்ஸசைஸ் டஸ்ட்லிக் அப்படிங்கிற பயிற்சி, இது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தானுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் நம்கன் அப்படிங்கிற பகுதியில் குரும்சராய் களப்பயிற்சி பகுதி அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றிருக்கு. இந்த ஆண்டு நடைபெற்றது 7வது பதிப்பு பயிற்சி. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய தீயணைப்பு சேவை தினம், இது ஏப்ரல் 14ஆம் தேதி. அதுவே சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி. அடுத்தது உலக குரல் தினம், இது ஏப்ரல் 16ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது குரல்களின் மீது அக்கறை கொள்வோம் அப்படிங்கிறது தான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். டைம் இதழின் 2026 முக்கியமான 100 நபர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர்கள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும், அதாவது ரன்பீர் கபூர், சுந்தர் பிச்சை மற்றும் விகாஸ் கண்ணா. அடுத்தது அமராவதி குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டி தற்போது எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது 2026 கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் தொடரில் மகளிர் பிரிவில் பட்டம் பெற்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? இதற்கான ஆன்சர் ஆர் வைஷாலி. அடுத்தது போகேலா பைஷாக் 2026 எந்த மாநில புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். அடுத்தது ரொங்காலி பிஹு அல்லது பொஹாக் பிஹு எந்த மாநில புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது இந்திய வணிக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அனந்த் ஸ்வரூப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். ஈனாம் என்பது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் வேளாண் பொருட்களுக்கான இணைய சந்தை அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். சில கமிட்டி மற்றும் அதோடைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அது தொடர்பானதை பொறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன கமிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோத்தாரி கமிஷன், அப்புறம் ராதாகிருஷ்ணன் அறிக்கை, அப்புறம் அம்பானி பிர்லா கமிட்டி, அப்புறம் எஸ்பால் கமிட்டி. இது தொடர்பானது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்துங்க. உங்களுக்கு தெரியலனா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.